ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் ஆச்சரியமானது, அற்புதமானது. நாங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படி வீடியோக்குள்ளே கடந்து செல்வோம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் இன்றைய தியானத்துக்காக தெரிவு செய்திருக்கிறேன். இந்த வசனத்தை நாம் வாசித்து அங்கே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இந்த நேரத்தில் தியானம் பண்ணலாம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோப்பு இந்த நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். அருமையான சகோதரி சகோதரியே, இந்த இடத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை யாக்கோப்பு வலியுறுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் யாக்கோப்பின் மூலமாக இந்த வேத வசனத்தை நம்மோடு கூட பேசுவாராக. ஆவியானவர் இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இங்கே சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதை ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனிடத்திலே பாவிகளாய் இருக்கிற மனிதர்கள், பெருமை உள்ள மனிதர்கள், அகந்தை உள்ள மனிதர்கள், கர்த்தருக்கு விரோதமான செய்யக்கூடிய மனிதர்கள் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனை எதிர்க்கிறவர்களாக இருப்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாக்கோப்பு நிருபத்தை எழுதுகின்ற பொழுது சிதறி கிடக்கிற யூத மக்களுக்கு குறிப்பாக இந்த வேத வார்த்தைகளை அவர் எழுதுகின்ற பொழுது இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துவதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யட்டாம்? தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே, அந்த நாட்களிலே சிதறி இருக்கிற யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டி ஒரு நிலையை இங்கே வலியுறுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, தாழ்மை என்றது தேவனை நிச்சயமாக மகிழ்விக்க வைக்கிறது, தேவனை செயல்பட வைக்கிறது. தேவன் அதற்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். இந்த தாழ்மையிலே ஆண்டவர் அவர்களை உயர்த்துவர்களாக இருக்கிறார். இந்த தாழ்மையை ஆண்டவர் பார்த்து செய்யக்கூடிய காரியங்களை, அந்த தீங்கையோ ஆண்டவர் பின்பதாக வைக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் அதற்காக மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்வேனால், நினிவே பட்டணத்திலே யோனா மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதை பார்க்கலாம். அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்படும், 40 நாளுக்குள்ளே அழிக்கப்படும் என்ற அந்த எச்சரிப்பை அவர்கள் கேட்ட பொழுது, வேதத்திலே நான் வாசிக்கிற பொழுது, அரசாளக்கூடிய ராஜாவில் இருந்து சிறியோர் பெரியோர் வரைக்கும், மிருகங்கள் வரை தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தாழ்மையினாலே, தங்களை முழுமையாக தேவனுக்கு முன்பதாக தங்களை அர்ப்பணித்ததினாலே, தாழ்த்தினதினாலே, தங்கள் பாவத்தை உணர்ந்ததினாலே, தங்களுடைய நிலையை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவதன் நிமித்தம், மன்னிப்பு கேட்பதின் நிமித்தம் ஆண்டவர் அன்றைக்கு நினிவேக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அழிவை அவர் விலக்கினார் என்பதை
நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தாழ்மை எப்படி என்றால், தங்களுடைய பாவத்துக்காக, தங்களுடைய காரியத்துக்காக மனஸ்தாபப்படுகிறவர்கள் மாத்திரமில்லாமல் மன்னிப்பு கேட்கிறவர்களாக, மனம் திரும்புவர்களாக, தேவன் விரும்புவதை அவர்கள் செய்கிற ஒரு மனிதர்களாக மாறினார்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் வேதத்திலே அநேக உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல முடியும். ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மை என்பது ஆண்டவரை மகிழ்விக்கத்தக்கதாக, தேவன் விரும்புகிறபடி நம்மை தாழ்த்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த தாழ்மையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதாக காணப்பட வேண்டும். மனிதர்கள் முன்பதாக நம்மை ஒரு மாய்மாலமான தாழ்மை போன்று நடிப்பதை, இல்லாவிட்டால் தாழ்மை போன்று நம்மை காண்பிக்கிறதை நிச்சயமாக தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய இருதயங்களையும் தோற்றங்களையும் நினைவுகளையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படும் பொழுது அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவருக்கு தேவன் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் என்பதை வேதத்திலே நான் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, நாம் தேவனுக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டோடைய வேத வார்த்தையின்படி அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று அங்கே பார்க்கப்படுகிறது. மெய்யான தாழ்மையிலே பிரியப்படுகிற ஆண்டவர் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் வேதம் சொல்வது அப்பொழுது, அதாவது அதை அறிந்த தேவன் நிச்சயமாக உயர்த்தி வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவளே, நீ கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துக்குள்ளே வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமைகள் எவ்விதமாக வருகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பெருமை சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். பிரியமானவரே, பெருமை நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக சின்னாபின்னமாக்கி விடும். பெருமை நம்முடைய வாழ்க்கையை குலைத்து போடும். பெருமை தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தும் என்பதை இடத்திலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஒரு பணம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, ஒரு சொத்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, ஒரு ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் பொழுது, ஒரு பட்டம், படிப்பு, பதவிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அவைகளை நினைத்து நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை பெருமை உள்ளவர்களாக காண்பிக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கலாம், நமக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யங்கள், நமக்கு கிடைக்கிற பட்டங்கள், நமக்கு கிடைக்கிற எல்லாம் தேவன்தான் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் அதை ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவதாக. இது கர்த்தரால் உண்டானது, இது தேவனால் உண்டானது, இதிலே நான் பெருமை பாராட்டுவது ஒன்றுமில்லை, இதை கர்த்தர் கொடுத்தார் எனக்கு என்பதை நாம் அதை மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றியுள்ளவளாக அதை செலுத்துவோமானால் நிச்சயமாக அவைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை வேறுபடுத்தி மேன்மையாக உயர்த்தி வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசை நாம் சிந்தித்து பார்ப்போம், ஒரு விசை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்தவராக இருக்கிறபடினால் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நாம் தேவனுக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இவ்விதமாக தாழ்த்தினார். ஆண்டவர் நம்மை மீட்கும்படிக்கு தன்னை மனுஷனாக இந்த உலகத்திலே வந்து
எனக்காக உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். வேத வார்த்தையின்படி அவர் இந்த உலகத்திலே தேவனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் மனிதனாக நமக்காக வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் மீண்டும் சீக்கிரமாக வருகிற தேவனாய் இருக்கிறபடினால் அவருக்கு முன்பதாக நாம் தாழ்மை உள்ளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தாழ்மை உள்ளோருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறபடினால் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக நாம் வாழும் பொழுது நம்மை மேன்மையாக உயர்த்தி வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சிந்தையோடு கூட இந்த நினைவோடு கூட நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, உமக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மையோடு கூட இருக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். நாங்கள் பெருமையாக நடந்த காலங்கள், பெருமையாக நினைத்த காரியங்கள், பெருமையாக வாழ்ந்த காலங்களை எங்களுக்கு கிருபையாய் மன்னித்து சகலவற்றை நீர் கொடுத்தீர் என்பதை ஆண்டவரை எங்கள் நினைத்து உமக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மையோடு வாழ கிருபை கொடுங்கப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்க நீர் கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன். ஆமேன்.